உதவி செய்பவரும் உதவி வாங்குபவரும் நேரடியாக அந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இதை ஏற்படுத்துவது எப்படி? அடுத்த கேள்வி. ஒரு இலகுவான ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று உங்களுடைய பணத்தை 24 மணி நேரமும் உலகில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நீங்கள் அடுத்த நிமிடம் உங்களுடைய தொலைபேசியின் மூலமாக அனுப்ப முடியும். அதற்கான வரப்பிரசாதமும் அதற்கான நியூ டெக்னாலஜியும் உண்டு. இது போன்ற ஒரு அதாவது இது எப்படி சொல்வது, ஒரு விபி ப்ரோக்ராம்ல இது ஒரு சாஃப்ட்வேரா வரணும். அதாவது உதவி தேவையானவர்கள் அங்கே பதியப்பட வேண்டும். அவர்களை தேர்வு செய்வது உதவியை வழங்கக்கூடியவர்கள். யார் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களெல்லாம் அங்கே பதியலாம். யார் யாரெல்லாம் உதவி செய்ய முன்வருகிறார்களோ அவர்களும் பதியலாம். இருவருக்கும் இடையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்களே தான் உருவாக்க போகிறீர்கள். யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போது இடைத்தரகர்கள் இங்கே இல்லை. ஆனால் இங்கே ஒரு குழு இருக்கும். இதையெல்லாம் முகாமைத்துவப்படுத்தக்கூடிய ஒரு குழு இருக்கும். அவர்களுக்கான ஒரு பணத்தை நாம் கொடுக்கலாம். குறுக்கிடுவதற்கு ஒரு தேவையை கொடுக்கலாம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நான் நேரில் என்னுடைய சுய அனுபவத்தில் நான் சில விஷயங்களை கண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன் என்றால், குழுக்களோ முகவரோ, நான் புலம்பெயர்ந்து ஈழத்தில் பிறந்து இப்பொழுது அமெரிக்காவில் வசித்துக் கொண்டிருக்கும் புலம்பெயர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு விஷயத்தில் நான் அதை சொல்வதற்கு எனக்கும் அந்த என்ன சொல்வது அனுபவம் இருக்கின்றது என்ற ரீதியில் கலந்து கொள்கிறேன். குழுக்களோ முகவர்களோ என்னுடைய எக்கோ பண்ணிதான் கேட்குதா உங்களுக்கு? கேக்குதாக்கா. அப்ப அந்த குழுக்களோ முகவரோ வைக்கும் பொழுது இந்த பணம் என்பது ஒரு மனிதனை சில வேளைகளில் மாற்றிவிடும். அவருக்கு உதவி செய்வதனை என்னுடைய தாழ்மையான கருத்து என்றால், அந்த புகைப்படம் எடுத்து அந்த ஒரு உதவி தேவைப்படுபவர்களை, அவர்கள் ஏழைகள் என்றோ வறுமை கோட்டு கீழ்பட்டவர்கள் என்றோ என்று சொல்வதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் எங்கள் சகோதரங்கள், எங்களுடைய உறவுகள், தாய் வழி உறவுகள். அப்படித்தான் நாங்கள் அவர்களை நான் என் மனதில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நாங்கள் அந்த ஒரு புகைப்படம் எடுத்து அவர்களுடைய நிலையை வெளிக்காட்டி அதை செய்வதை விரும்பவில்லை. உதவி என்பது ஒரு மனிதருக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, ஒரு சகோதரங்களுக்கு அப்படி செய்து போற போக்கில் செய்து கொண்டு போவதைத்தான் நான் விரும்புகிறேன் என் மனதில். அதனால் அந்த செவந்தி சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு திட்டமா இருந்தால், ஒரு தொழிற்சாலைகளோ கோழி பண்ணைகளோ அதுகள் வைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு 2 பேர் இப்பொழுது வடிவாக கலந்து ஆலோசிக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கிறது, குறிப்பிட இப்ப இந்த நான் தம்பி செய்த அந்த விஷயத்தில் அது பெரிய அளவு பேசு பொருளாக இருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமைப்புகளும் சில தனிப்பட்டவர்களும் தங்களுடைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். நான் கடந்த 2023 இலங்கைக்கு வந்தபோது கண்ணில் கண்ட என்னுடைய கிராமத்திலோ போற வழியிலோ கண்டபோது அவர்களுக்குள் நான் போய் கதைத்து சில விஷயங்களை செய்திருக்கிறேன். ஆனால் நான் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ததாக வெளிப்படுத்த விரும்பவில்லை. என்னுடைய மனதுக்கு அது தெரியும், நான் செய்தேன். அது அவர்களுக்கு அது பயன்படும் விதமாக இருக்கிறது. இன்னும் சகோதரி செவ்வந்தி சொன்னது மாதிரி, அதாவது அவர்களை உதவி செய்கிறோம் என்று சொல்லி அந்த அவர்கள் உதவி வாங்கும் நிலையிலேயே வைத்திருக்காமல், அவர்களுக்கு யாராவது உழைப்பவர்களோ இயலுமானவர்கள் இருந்தால், இவன் பெண்கள் கூட அவர்களுக்கு ஏற்ற தொழில்களை தெரிவு செய்து ஒரு விதமான உதவிகளை வழங்கி அவர்களுக்கு நாங்கள் வழிப்படுத்தலாம். அது நேரில் எங்களால் இயன்றவரை இருவருக்கு செய்தாலும் அந்த உதவி சரியான இடத்தை போய் சேரும். அவர்கள் உழைக்க கற்றுக்கொள்வார்கள். அது அந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் ஓரளவு முயற்சி செய்யலாம். சௌரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இடையில தரகர் இல்லாம, அதுதான் நானும் சொன்னேன். அது என்ன, அவர் எப்படி அந்த விவரங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி அதான் சொல்லியிருக்காரு. இடையில ஏதாவது ஒரு வெப்சைட்ல பேரை போட்டு அப்படி செய்யற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப இப்ப என்னன்னா, நாங்க வெப்சைட்ல கிரியேட் பண்ணினால் எங்களுக்கு அதுல சட்ட சிக்கல உருவாகும். ஏன்டா இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்குது. வெளிநாட்டு இருக்கக்கூடிய எங்களோட புலம்பெயர் மக்களை அவங்க இப்பவும் பயங்கரவாதிகளை தான் பார்த்து கொண்டு இருக்காங்க, சும்மா சாதாரணமாகவே. அப்போ ஒரு அமைப்பை உருவாக்கினா நிச்சயம் அந்த அமைப்பை தடை செய்வாங்க இலங்கையில. நீங்க அப்படி ஒன்றும் செய்ய வேணாம். இவர் செய்த மாதிரியே, எஸ்கே செய்த மாதிரியே அங்கே ஒரு சேனலோ இல்லாட்டி ஏதாவது இருக்கட்டும். உதாரணம் இப்படியே சொல்றேன், டிக்டாக் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டிக்டாக் கொண்டு உதவி செய்யற மாதிரி ஒரு டிக்டாக் கொண்டு நீங்கள் வச்சிருங்க. எல்லாரும் அங்க வச்சுட்டு கேட்கல, நான் உதாரணம் சொல்றேன், அதுக்கான டிக்டாக் இல்லை.
இப்போ இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு இப்போ கொடியாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால் அவர் டிக்டாக் பாவிக்காதவராக இருக்கலாம். ஆனால் கொடியாமத்தில் எங்களுக்கு அதாவது ஒரு உறவு ஒன்று நாங்கள் வச்சிருக்க வேணும். அங்கே யார் கஷ்டப்படுறாங்களோ யாரும் தொடர்புகளை பேணக்கூடிய மாதிரி அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து இவர் இப்படி ஒரு அகல் இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக அவங்கள கண்டெக்டோ இல்லாட்டி ஏதாவது முறையில் அவங்கள வந்து நீங்கள் பார்க்கணும். இடையில வந்து காசு பரிமாற்றங்கள் வந்து இடையில இருக்கக்கூடிய தரகருக்கு இருக்கக்கூடாது. எங்களுக்கு இப்போ என்னன்னு சொன்னால் கிராமங்கள் வழியே டிக்டாக் போகாது. கிராமங்கள் டிக்டாக் பாவிக்காத எத்தனையோ குடும்ப எங்களோட மக்கள் இருக்கிறாங்க. போனே இல்லாத ஆக்களும் இருக்கிறாங்க. அதாவது சாதாரணமான சின்ன போனை வச்சுக்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க இந்த காட்டை போட்டு பேக்கேஜ் போட்டு எந்த நாளும் இந்த யூடியூப்பையோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆக்கள் இல்லை. அப்போ அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கள் அதாவது இவருக்கு எப்படி தொடர்படுத்தி கதைச்சாங்களோ அதே மாதிரி தானே அப்படி அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபோக்கல் பர்சன் சொல்லி ஒரு ஆளை வச்சிருங்க. அந்த பர்சனுக்கு உங்களுக்கு இடையில அந்த தரவுகள் அதாவது யாருக்கு உதவி தேவைப்படுதோ அந்த தரவுகளை மட்டும் பரிமாறிக்கொள்ளுங்க. நீங்கள் நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு இந்த வைக்கிற மாதிரி நீங்கள் காய்ச்சி கொள்ளணும். அதுக்கு நீங்கள் ஒரு என்னன்னு சொல்றப்ப உங்களுக்கு பிஸி தான் இல்லைன்னு சொல்லல, வெளிநாடுகாரர் பிஸி தான். இப்போ காசு அதை வந்து இப்போ என்னென்ன உதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்கண்டா ஒரு ஆளை பெரிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓபி இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு என்ன செய்யலாமண்டா அதில் ஒரு ஆள் பொறுப்படுக்குது நான் இவருக்கு அனுப்புறேன் சொல்லி அப்படி போடல அது ஓகே. நீங்களும் வந்து எல்லாரும் அதுக்குள்ள ஃபண்ட் போட்டால் இப்போ இந்த அது குளறுபடியாக போய் இப்போ இந்த அது மோசடியெல்லாம் அப்படிலாம் போகாமல் அந்தளவுக்கு வளர்க்காம ஒரு பிள்ளை வர்றாங்க ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கு சைக்கிள் வேணுமெண்டா அப்போ உதாரணமாக 100 ரூபாய்க்கு ஒரு அக்கா நான் உதவி செய்கிறேன்னா அவங்க செய்யலாம். இன்னொரு பிள்ளை வராங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா இன்னும் ஒரு சுவிஸ் எடுத்து ஒரு ஆள் உதவி செய்கிறாங்க. அப்படி அவங்க நேரடியாக கனெக்ட் பண்ணி அப்படி நேரடியாக உதவி செய்யுங்க. இடையில நிற்கக்கூடிய ஆள் வந்து உங்களுக்கு தரவுகளை தரக்கூடிய ஆளாக வச்சுருங்க. இது நான் சொல்றது அந்த நோமலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் மாதாந்த உதவியா இருந்தாலும் சரி பெரிய உதவியா இருந்தாலும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சரி வரும். நடைமுறை கொஞ்சம் முதல் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொண்டு போயிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அப்படி வாலண்டியரா வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு நீங்க ஏதாவது நீங்களா பார்த்து அவருக்கு ஒரு சும்மா என்ன சொல்றது போய் எல்லாம் நீங்க கொடுத்துக்கொள்ளுங்க. அவருக்குரிய அக்கா உங்களுடைய மனதில் உள்ள அந்த விடயங்களை தான் நானும் சொல்றேன். சரியான கருத்து இதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். இதுதான் செய்ய வேண்டும். தராங்கோ அண்ணா கதைங்க நீங்க என்னன்னு சொன்னா என்ன பிரச்சனைனா இப்ப ஒரு இதுல வந்து பேசி கொண்டிருக்காங்க ஒரு விஷயத்த. ஆனா சில விஷயங்களை நம்ம மக்களுக்கு வேண்டி செஞ்ச கிருஷ்ணா அத யாரும் முன் வந்து இதுவரையில செய்யல. நம்ம ஒரு நியாயமான ஒரு இது ஒன்று இருக்கு. ஓகே அவற்ற கிண்டல் பேச்சுகள் சில பேருக்கு ஒத்து வராம இருக்கலாம். சில விஷயங்கள் அவருக்கு சரியா நீங்க சொல்ல வர்ற விஷயத்த வந்து வடிவா சொல்லுங்க. அண்ணா உங்களுக்கு கருத்து உங்களுக்கு கருத்து நீங்க அண்ணன் உங்களுக்கு அண்ணன் நீங்க சுல்தானா அண்ணன் திசை திருப்பாங்க சொல்லுங்க அண்ணன் பேசாம இருங்க ஐயா கதைக்க விடுங்க. அந்த அவர் உங்களை சொல்றேன் நீ மைக் எடுத்தீங்கன்னா அண்ணன் கூட கருத்தை பாருங்க. நல்லதும் இருக்கு கேட்டதும் இருக்கு சார் நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொன்ன ஒன்றை நான் ஏற்றுக்கொள்றேன். கிருஷ்ணாவுக்கு நல்ல விஷயம் செய்யிருக்கிறான் கேட்டதும் செய்யிருக்கிறான். கண்டிப்பா அப்படியான உதவி திட்டங்களை இன்னும் இருக்கிற எல்லாரும் இருக்கீங்க. இடியன் இன்னும் சுல்தான் இப்ப பேசுறார். என்ன ஒரு பெரிய பேச்சு. இப்ப சுல்தான் ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கலாம் தானே. ஒரு சில விஷயங்கள் அப்ப என்ன செய்ய சில விஷயங்களை நீங்க முன்னெடுத்து பேசின தவறு என்று சொல்றேன். என்னன்னு சொன்னா ஒரு மக்களுக்கு கிடைக்க போற உதவி எல்லாம் நிப்பாட்டி ஒரு மனுஷனை வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டீங்க முன்னெடுத்து காய்ச்ச தவறுன்றீங்க. என்ன நாங்க காய்ச்ச தவறுன்னு பாயிண்டா சொல்லுங்க. பாயிண்ட்னா நீங்க வச்சு அவர் செஞ்ச விஷயங்கள் பிள்ளையா இருக்கலாம். அண்ணா நீங்க சொல்றீங்க அண்ணன் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கல்ல நாங்க காய்ச்ச சில விஷயம் புள்ளியான்னு சொல்லி அந்த விஷயத்த சுட்டி காட்டுங்க. நீங்க இழுக்காதங்க சுட்டி காட்டுங்க. நாங்க உண்மையா விட்டு நாங்க உங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். கிருஷ்ணாட்டே மன்னிப்பு கழிவு ஊத்துன நீங்க இப்ப வந்து நல்ல மாதிரி நடிக்க இப்ப தமிழினி கூட அவன் பச்சை கல்லன் அவன் அப்படி செய்யல. தமிழினி போய் யாருக்கு செஞ்சிருக்கா? நீங்க யாருக்கு செஞ்சீங்க? சுல்தான் யாருக்கு செஞ்சிருக்கா? ஒத்தனை உங்களுக்கு கிடையாது. நாங்க எல்லாரும் நீங்க இழுத்து வச்சு ஒரு ஆளை பற்றி பேசினா ஒரு கேள்வி கேட்கணும். டிராகன்
கண்டிப்பா டிராகன் உங்களோட ஒரே ஒரு கேள்வி என்று கேட்கிறேன், அதுக்கு பார்த்து சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு நாளும் நாங்க காய்ச்சினாங்களோ இல்ல, எங்களுக்கு வந்த வார்த்தையெல்லாம் திரும்ப வந்து புறாம அதுல செய்யணும் இதுல செய்யணும்னு சொல்லி, இன்றைக்கு அரசு எடுத்த முயற்சியில என்ன வகையா இருக்க முடியும்? அப்ப தப்பு செய்யாம அரசு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறான், தப்பு செய்யாட்டே அரெஸ்ட் பண்ணி இருக்கிறான். டிராகன் பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு இன்றைக்கு அந்த எஸ்கே கூட்டு கூட்டு விஷயமா அரெஸ்ட் பண்ணி இருக்கு. அதே இப்ப எப்படிதான் சொன்னா இல்ல எல்லாரும் அரெஸ்ட் ஆனா இந்த அரசாங்கம் வந்து சும்மா எடுக்குதோ? அரசாங்கம் வந்து எப்படி எடுக்கும்? நீங்க ஒரு வச்ச கோரிக்கையை வச்சு ஓகே இப்படி ஒரு தகவல் ஒன்று இருக்கு, அதுக்கு அரெஸ்ட் பண்ணும். அதாவது நீங்க வச்சு அது அவர் என்ன ஒரு அரெஸ்ட் பண்ணி அவரை விளக்கம் எடுக்காம எப்படி ஓகே அண்ணா, கிருஷ்ணாக்கு எதிராக வந்தோன்னு எவரும் வழக்கு பதிவு பண்ணல, போலீஸ்ல ஒரு தரம் என்ட்ரி போட இல்ல. வழங்க வீட்டுக்கு இருந்தா கிருஷ்ணாவை போய் போலீஸ் பிடிச்சது எந்த இடத்துல வச்சு பிடிபட்டன்னு தெரியுமா அண்ணா? கிருஷ்ணா எங்க வச்சு கை செய்யப்பட்ட? நீங்க எல்லாரும் வளைச்சு பிடிச்சிருக்கீங்க. யார் எல்லாரும் வளைச்சு பிடிச்சது? இப்ப கிருஷ்ணா அந்த வீட்டை விளக்கமா என்ன பிரச்சனை கேட்க போற வழியில வந்து வளைச்சு பிடிச்ச ஒரு விஷயம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கி. சுடல வாய் பத்திரா மெக்கோ பண்றான் ராக்கி போடும் சரியா மெக்கோ பண்ணு அண்ணா இங்க வாங்க போயிருக்கிற அதுக்குரிய விஷயம் எப்படித்தானே தமிழன் நீங்க சும்மா வந்த முழு பேரும் பொத்தல வாய உரைக்கி இடையே அங்க இருக்கிற மக்களே தெளிவா அங்க இருக்கிற தமிழ் இளைஞர்கள் வந்து தமிழ் பொத்து நீ பொத்து வாய் கணக்க கேட்க சரி. அங்க இருக்கிற தமிழ் இளைஞர்கள் வந்து தெளிவா இருந்து அவங்க வந்து தமிழ்